பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். இந்த வசனம் வாக்குத்தத்தம் நிறைந்த வசனம். இந்த வசனத்தோட பின்னணி என்னதுன்னா, உங்க கூட யாரெல்லாம் போராடினார்களோ, உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் தேவன் நமக்காக வழக்காடுவார். அவர்களை தேடியும் கூட பார்க்கவே முடியாது. யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமே இல்லாமல், பயனே இல்லாமல் போவாங்க என்று கூறுகிறது. இந்த வசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய். தாவீது கொலை செய்யும்படி சவுல் சிந்தித்து கொண்டிருக்கும் போது, அப்பொழுது யோனத்தான் மூலமாக அநேக இடங்களில் சவுலுக்கு பயந்து மறைந்து கொண்டு தாவீது ராஜா வாழ்றாங்க. அப்படி வாழும்போது ஒரு முறை சீப் என்னும் வனாந்திரத்தில் ஒரு மலையிலே தங்கியிருந்தார் என்று நம் அனைவருக்கு தெரியும். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 14 வசனத்தில் சவுல் அனுதினமும் தாவீது ராஜாவை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவ பிள்ளைகளுக்காக எழும்புகிறது ராஜாவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர் பதவிகள் இருந்தாலும் சரி, நாம் தேவனோடு இருந்தால் நமக்கு எதிராக போராடினவர்களையும் தேடியும் கூட காண மாட்டோம். தேவன் தாவீது ராஜாவை எப்படி சவுலின் கையிலிருந்து ஒப்பு கொடுக்கவில்லையோ, நம்மையும் நம்முடைய எதிராளிகளின் கையில் நிச்சயமாகவே ஒப்பு கொடுக்க மாட்டார். 2வது, யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். நியாயாதிபதிகள் 15 அதிகாரம் 1 முதல் 17 வரைதான வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, சிம்சோன் தன்னுடைய பெண் சாதி அவனுடைய நண்பனுக்கு அவன் அந்த பெண் சாதியினோட தகப்பனா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவருடைய மாமனார் சிம்சோன் அவர் மேலே கோபப்பட்டு 300 நரிகளை பிடித்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒரு பந்தத்தை கட்டி விடுகிறார். அது பெலிஸ்தருடைய வெளாண்மையில் ஓடவிட்டு கதிர்கள், திராட்சை தோட்டம், ஒளிவத்தோப்புகள் எல்லாத்தையும் என்ன சுட்டரித்து போட்டான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டு 1000 பேர் சிம்சோனுக்கு எதிராக புறப்பட்டு அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணும்போது, கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கி கட்டியிருந்த கயிறு எல்லாமே எப்படின்னா நூல் போலாகி கட்டுகள் எல்லாமே அறுந்து போயிடுச்சு. ஒரு கழுதையோட தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான் என்று வேதம் கூறுகிறது. கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால 1000 பேர் ஒரே ஆளாக இருந்து நிச்சயமா கொன்று போடவே முடியாது. தேவன் ஒரு சூப்பர் பவர். சிம்சனோட யுத்தம் பண்ணின மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் பொருள் ஆனதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக போராடின, யுத்தம் பண்ணின ஒரு ஆளையும் கூட தேடி காண மாட்டோம். அவங்க ஒன்றுமே இல்லாமல் பொருள் ஆவார்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் அவரோட வேத வசனத்தை தியானித்து செபித்து அவருடைய சொற்படி கேட்டு நடப்போம். நிச்சயமாக தேவன் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றியப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, எங்களோட கூட இருந்து எங்கள் எதிராளியாக இருக்கிற சாத்தானிடம் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களோடு இருந்து வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றியப்பா. எல்லா வித நாச மோசங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இவையாவும் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்து மூலம் அடிபணிந்து கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.